பொதுவாக ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா அமைதியான, அன்பான, பண்பான, செவந்த, பொறுமையான, நல்ல மனைவி வருவாங்க, படித்த புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ல் குரு இருந்தான் அப்படின்னு நினச்சித்தியும் கல்யாணம் பண்ணுறான். சரி, அப்போது 7ஆம் இடத்துல இருக்க குரு லக்னத்தை பார்க்கும் முழு பார்வையாக. அதனால் இவங்க யோகக்காரங்கள், அதிர்ஷ்டசாலிகள். மனைவி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லது கணவர் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், லக்னத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, நீடித்த ஆயுள் உண்டு. வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் கௌரவ பங்கம் வராது. எவ்வளோ கடன்பட்டாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், கோர்ட்டு கேஸ்னு போனாலும், பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவங்களுக்கு கௌரவ பங்கம்ங்கிறது என்றைக்கும் வராது. எது லக்னத்தை குரு பார்த்துறது, அதுவும் 7ஆம் இடத்துல இருந்து. அடுத்தபடியாக தன்னை பற்றின பயம் இவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கேன். எது வியாதியை பற்றின பயம். ஒருவேளை இந்த வியாதி வந்துருமோ, கேன்சர் வந்துருமோ, ஃபிட்ஸ் வந்துருமோ, நரம்பு சம்மந்தமாக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களா, இந்த பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் பெரிய பெரிய நோயாத்தையும் பயப்படுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருமோனா அதை வேற மறந்துட்டேன், ஹார்ட் ஃபெயிலர் வந்துருமோன்ற மாதிரி கண்டமணிக்கு வியாதியை பற்றின பயம், லாங்குவிட்டியை பற்றின, ஆயுளை பற்றின பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக ஒரு ஹடல்ஸும் இருக்காது சார். ஜம்முன்னு தாண்டி வந்துடுவாங்க. இது எப்படின்னா, பக்கத்தில் இருக்கேன் கஷ்டப்படுறதை பார்த்து நம்மால் பயப்படியான். இந்த வீட்டு பாடம் எழுதாதவனை வாத்தியார் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருந்தால் நம்ம எழுதிட்டு போனவனுக்கே பயமாக இருக்கும். அந்த கண்டிஷனில் அது மாதிரியான குரூப் தான் இந்த 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறவங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ரிஸ்க்கும் இருக்காது.